ஆனால் ஒரு நெகட்டிவ் ரோல் பார்த்து அதனால் ஈர்க்கப்பட்டு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் உருவாகுதுன்னா ஐ திங்க் we need to be very cautious about it because it's not sending the right message. ஓகே ஓகே. ஸோ அதை வந்து நம்ம அதையும் கவனத்தில் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எல்லாம் விஜய்க்கு போடுறாங்க அப்படின்னா விஜய் வந்து நிறைய இடங்கள்ல ஏற்கனவே சொன்னது தான். அவருடைய படங்களில் விமனை எப்படி காட்டிருக்காரு, குறிப்பாக ஆரம்பகால படங்களில் விமனை எப்படி போர்ட்ரே பண்ணிருக்காரு, இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் இருக்குல்ல. அப்புறம் அவரை ஃபாலோ பண்ணுறவங்க என்ன மாதிரியான மெசேஜ் அதுலேருந்து எடுப்பாங்க, அவங்க என்ன மாதிரியான அரசியலுக்கு ஓட்டு போடுறாங்க, இதெல்லாம் வந்து இதில் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் நம்ம அதை பற்றி தெளிவாக பேச முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் திடீர்னு அரசியலுக்கு வந்துட்டு எனக்கு பெரியார் வந்து தலைவர், எனக்கு அம்பேத்கர் தலைவர் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண விஷயங்களை நீங்கள் எப்போ அதுக்கெல்லாம் வந்து எப்படி நீங்கள் வந்து வாட் கைண்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்றதும் நம்ம பேசணும்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து சரி பண்ணிவிட்டு அதன் பிறகு விஜய் வந்து இப்போ கூட அவர் வந்து அவரோட கூட நடித்த ஹீரோயின் சொல்லியிருக்காங்க, ஒருவேளை வந்து அரசியலில் வர்க்காலேன்னா திரும்ப நடிக்க வந்துருக்கேன் ரிசல்ட்ஸ். ஸோ அது வந்து ரொம்ப சிக்கலான ஒரு இஃப் இட்ஸ் ட்ரூ ரொம்ப சிக்கலான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நான் பார்க்குறேன்.